தி ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் என்கிற புத்தகத்தில் இருக்கிற அடுத்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது பழங்கால பாபிலோன். அங்கே இருக்க ஒரு கட்டடத்தில் அர்கத் அப்படிங்கிறவருடைய தலைமையில் அதிர்ஷ்டங்கிற தலைப்பில் நிறைய விவாதங்கள் நடந்துட்டு இருக்குது. அந்த காலங்கள்லாம் இந்த மாதிரி விவாத கூடங்கள் எல்லாமே இருக்கும். அதில் தான் போய் அவங்களுக்கு தேவையான விவாதங்கள் எல்லாத்தையுமே அதில் பண்ணுவாங்க. அப்போ அந்த விவாதம் நடந்துட்டு இருக்குது. அதில் ஒரு சிலர் அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்கன்னோ, ஒரு சிலர் அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி தவற விட்டாங்கன்னோ சொல்லி விவாதம் நடந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கப்போ அந்த விவாத கூடத்துல சிகப்பு நிற அங்கி அணிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு வியாபாரி எந்திரிச்சு அவருடைய அதிர்ஷ்டத்தை எப்படி தவற விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கதையா சொல்றாரு. அவர் ஒரு ஒட்டக வியாபாரி. அவர் பாபிலோன்ல இருந்து தூரதேசங்களுக்கு பயணம் பண்ணி ஒட்டகங்களை வாங்கிட்டு லாபமான முறையில விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த தொழிலும் நல்ல லாபமா தான் போயிட்டு இருக்கு அவருக்கு. இப்படி ஒரு நாள் அவர் தூரதேசத்துக்கு பயணம் கிளம்புறாரு. அப்போ ஒட்டகத்தை தேடி அலைகிறாரு. எங்கேயுமே அவர் கேட்குற விலைக்கு ஒட்டகம் கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, இப்படியே 10 நாள் ஆகிடுச்சு. அவருக்கு எங்கேயுமே ஒட்டகம் கிடைக்கல. அப்போ ஒரு விரக்தியா திரும்ப வராங்க 10 நாள் கழிச்சு. அப்போ இவங்க வரும்போது சூரியன் அஸ்தமனமும் ஆயிடுச்சு. அந்த பாபிலோனுடைய கோட்டை சுவர்கள் எல்லாத்தையுமே மூடிட்டாங்க. அந்த காலத்துல இந்த மாதிரி கோட்டையுடைய சுவர்கள் சூரியன் உதயம் ஆகும் போது திறந்தும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் மூடியும் வச்சிருவாங்க. அப்ப திரும்ப மறுநாள் சூரியன் உதயம் ஆகும் போது தான் திறப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க பார்த்தா மூடி இருக்குது. அப்போ அன்னைக்கு நைட்டு அந்த கோட்டைக்கு வெளியிலேயே கூடாரம் அமைச்சு தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இவங்க இப்படி தங்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு மந்தையான ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு ஒரு ஆடு ஓட்டிட்டு ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு. அவரும் பாபிலோனுக்குள்ளார போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது. கடைசியில கதவு மூடி இருக்கிறதுனால அவரும் வெளியில அங்க தங்கி இருக்கிறாரு. அப்ப அவர் அந்த ஒட்டக வியாபாரியை பார்த்துட்டு அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. ஆடுகளை ஓட்டிட்டு வந்தார் இல்லையா, அவர் இந்த ஒட்டக வியாபாரியை பார்த்து, உங்களை பார்த்தா வியாபாரி மாதிரி தெரியுதே, நீங்க என்னுடைய ஆடுகளை வாங்கிக்கிறீங்களா? என்னுடைய மனைவி உடல்நல சரியில்லாம வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கிறேன், அதனால என்னுடைய ஆடுகளை நீங்க வாங்கிக்கிறீங்க. காலையில பாபிலோனோட கேட் ஓப்பன் ஆனதும் நீங்க போய் அங்க வித்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ இவருக்கும் ஒரு எண்ணம், எங்கேயுமே ஒட்டகமும் நமக்கு கிடைக்கவே இல்லையே, பேசாம நம்ம ஆடுகளையாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரி அப்படின்னு சொல்லி ஆனா இந்த ஆடு மேய்க்கிறவர் விலையும் கம்மியா தான் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த ஒட்டக வியாபாரி என்ன பண்றாரு அப்படின்னா, விலைக்கு சரி ஓகே நீங்க சொல்ற விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா எத்தனை ஆடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவர் சொல்றாரு 900 ஆடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லவும், அந்த ஒட்டக வியாபாரி 10 நாளா அலைஞ்சு ஒட்டகம் கிடைக்காதனால அவங்களுக்கு சாப்பாடும் சரிவர இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணியும் சரிவர இல்லை. அவங்க ரொம்ப களைப்பா இருந்ததுனால இப்போ அந்த 900 ஆடுகளையும் எண்ண முடியாது, நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சோன்னா நான் எண்ணிட்டு உங்ககிட்ட பணத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ஆடு மேய்க்கிறவர் சொல்றாரு, நான் இப்போ 4 பங்குல 3 பங்கு பணத்தை என்கிட்ட கொடுங்க, மிச்சம் ஒரு பகுதியை நீங்க நாளைக்கு காலையில என்னுடைய ஆடுகளை எண்ணிட்டு என்னுடைய நம்பிக்கையான வேலையாள் ஒருத்தரை இங்கே நான் விட்டுட்டு போறேன், அவர்கிட்ட கொடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த ஒட்டக வியாபாரி ஒத்துக்கவே இல்லை. இல்லை நான் காலையில எண்ணிட்டு தான் காசை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டாரு. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சிருச்சு. கோட்டையுடைய சுவர்களையும் திறந்துட்டாங்க. அதுல இருந்து 2 வியாபாரிகள் இந்த ஆடு மேய்க்கிறவர்கிட்ட பேசி நல்ல லாபத்துக்கு 3 மடங்கு லாபத்துக்கு அந்த ஆடுகளை பேசி வித்துட்டாரு அவங்கள்ட்ட. அவரும் அவர் தேசத்தை நோக்கி கிளம்பி போயிட்டாரு. இந்த கதையை இதோட சொல்லி முடிக்கிறாரு. அப்போ கேட்டாங்க, இதுல நீங்க எங்க அதிர்ஷ்டத்தை இழந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவர் சொல்றாரு, நான் கம்மியான விலைக்கு அந்த ஆடுகளை வாங்கிக்கிறேன்னு சொல்லி முடிவுகளை உடனே எடுத்துட்டேன், ஆனா நான் செயல்படுத்த தவறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதனால நான் அன்னைக்கு லாபத்தை இழந்துட்டேன் அப்படின்னு, நாம எந்த ஒரு முடிவெடுத்தாலும் உடனே அதை செயல்படுத்திடணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய விவாதத்தை முடிக்கிறார். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.